ரெண்டு ஊசி போட்டாங்க நேத்தா, இன்னொரு ஊசி போடுறது. ஏன்னா அடிக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குதுப்பா. இருக்குது. ஒருத்த அடிச்சே பேர் வாங்கிடுவான். ஆமாங்க, ஒருத்த அடிச்சே பேர் வாங்கிடுவான். ஆமா, ஒருத்த அடி வாங்கியே பேர் வாங்கிடுவான். ஒருத்த அடி வாங்கியே பேர் வாங்கிடுவான். இப்ப என் தம்பி அடிக்க சொல்ல ஆமா, நல்ல பேர் ஆகி போய் அவனுக்கு. ஆமாங்க. டேய் அங்க போய் கொஞ்சம் பேசுவான், நல்லா அடிக்கிறா தம்பின்னு. ஆமா, தம்பி நல்லா அடிக்கிற. அந்த குழந்தை போட்டு போட்டு அவன் போற எப்படி போடுவானோ, நல்லா பேசுறான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. ஏமா நல்லா பேசுறான் நகுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, நல்லா அச்சு பேர் வாங்கிட்டான். போட நீ எங்கேயோ போயிட்டு போட நீ அது போல இவன் அச்சு பேர் வாங்கிட்டான். போ டேய் தம்பி அண்ணா நகுலா அண்ணா, அப்பாடி என் தம்பி நகுல நல்ல பேர் வாங்கிட்டானப்போ. நீதானே அடிக்க கூடாதுன்னு பொறுமையில் சேர்ந்தது அது வேற. ஏன்னா பொறுமையாக கட்சி வரைக்கும் ஒருத்த பொறுமையாவே இருந்துருவானா. அதான் அதான் அவனுக்கு கோபம் வராதா? ஆமாங்க, எல்லாருக்கும் கோபம் வரும். வரும். கோபம் இருக்கிற இடத்துல கோணம் இருக்கும். கோணம் இருக்கும். இப்ப தம்பி அடிச்சுட்டான். ஆமா, அவன்கிட்ட போய் வச்சு அந்த 100 ரூபாய் நீ எனக்கு குடுறான்னு கேட்டுப்பாரு. குட்டுதான் அவனை ஒரு ஊசி போட்டுவேன். அவன் கொடுத்துருவான். குத்துருவான். ஏன்னா அவன் பொறுமைசாலி. பொறுமைசாலி கொடுப்பானா உங்கள்கிட்ட பின்னி ஒரு 100 ரூபாய் சேர்த்து வாங்கி அது எனக்கு தெரியாது. ஐயா அப்படி ஆமா, சரி நம்ம பேசினே இருக்கோம். ஏன் இதுல ஏன் சொல்றேன்னா ஏன் கொஞ்சம் ஜனம் கொஞ்சம் சிரிச்சுனே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இல்ல உட்காருங்கன்னு சொன்னா இது கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா அப்படி இருக்க ராஜசேகரத்தையும் தம்பி கீழே விழுந்து விட்டா. கீழே விழுந்து பாத்தியா தெரியுமா? எங்கள் தேவி பார்த்தாள். ஆமா, பிறகு என் மாமனார் தான் குருடு என்றால் அவருக்கு பிறந்த தலைமகனும் குருடா என்று கை தட்டி கலகல சிரித்தார்கள். போராமை கொண்டார். சென்றார். சதிவாலத்தை செய்தார். ஆடினார் சூது. ஓட்டினார் ஓட்டிவிட்டார் காடு. பன்னீராயிரம் பிராமணர்கள் 12,000 கட் பண்ணிடுவாங்க. 12,000 பிராமணர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். அப்படி புறப்பட்டு காணம் அடைந்து ஒவ்வொரு வடமாக காலத்து கழித்து 13 வருடத்தை 13 நாட்களாக கழித்து எங்களுக்கு சேர வேண்டிய நாடு பெற்று வரும்படியாக முதல் தூது முழுகுமா முனிவர் தூது. ஏன்னா தூது பண்ற எத்தனையோ பேர் தூது போகிறாங்க. எத்தனையோ நபர்கள் மகாபாரதத்துல தூது போகிறாங்க. ஆமாங்க, தூது சென்றவர் நாடு கொடுக்க மறுத்து என்ன சொன்னார் அப்படி என்று கேட்க வேண்டும். ஆமா, நாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆமா, அதை யாரோ ஒரு வந்து கொண்டே இருக்கிறார். இவனா சுடுகாட்டுல இருந்து அறுவாக்காட்டுல எழுந்து வந்துட்டானா, மொத்தமா பூசி வந்துக்கிறானே. வாய் திறக்க மாட்டேன். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா வருமா? அக்கா இருக்குது. நேற்று அக்காவுக்கு கேட்கறீங்க. நல்லா தானே கேட்டா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. சரி சரி. நான் எங்க இருந்து வரீங்க? எங்கிருந்து? அடிடே என் ட்ரெஸ் பார்த்தவங்க இல்ல, இந்த பைய பார்த்தவனே உன்னை கண்டுபிடிச்சேன் நானு. நீ கரெக்டா எங்கிருந்து வரேன்னு தெரியுது. யோ, நீ காதல் தான் வேலை செய்திருந்தா? ஆமா, குப்பை போடுகிற வேலை. குப்பை போடுகிற வேலை எனக்கு குப்பை போடுற வேலை தெரியுதா? கரெக்டா 10 அசிங்கமா அப்படி சொல்லாதப்பா. துப்புரவு பணியாளர். துப்பு வாங்க நீ பிளாஸ்டிக் காயில போடுற அந்த காய்கறி ஒரு ஆயில நான் இல்ல. நான் மேல இருந்து வரேன். மேல எல்லாருக்கும் மேல போவாங்க. வாசனை இருக்குது. மேல இருந்து கீழே வருவாங்கன்றா பேசி வேணா. எல்லாருக்கும் மேல போவாங்க. மேல இருந்து எப்படி கீழே வந்த நீ? நான் மேல இருந்து கீழே வரேன். மேக உலகம். இது என்ன நாடு? இது உலகப்பட்டினம். ஆமா, ஐயா இருக்கிறாரு. ஒரு தூதுவன் வந்திருக்கிறேன் அறிக்கை. அங்க உட்காரு. நீ நான் வந்துக்கிறேன்னு சொல்லிட்ட போய்யா? அங்க போ. ஐயா மகாராஜா, நான் வந்துக்கிறேங்க. ஏன்பா நீ வந்துதான் கொஞ்ச நேரம் உட்காரப்பா. நல்ல மகாராஜா, எவ்வளோ நேரம் நின்றுப்போ? அப்பத்துல நின்று கிடக்குறேன். என்ன சொல்லியா? கால் நோவுது. இந்த பையன் தான் நல்ல பையன்.
நீ படிக்காதே பாஸ் ஆயிடு 10வது. எழுந்துடுறா. என்னது போக இருக்கியா? நீதான் நான் வந்துக்கிறேன்னு சொன்னா. தூதுவன் ஒரு எடுபடி வந்து சொல்லு போ. வேற என்ன சொன்னடே பாய் ஒய்யா சொல்லி தரல. ஒற்றையன் ஐயா நமது நாட்டை தேடி ஒரு ஒட்ட வந்துக்கிறாங்க. இப்ப எதுவும் வேலை இல்லப்பா, எல்லாம் இப்ப மிஷின் ஆகி போச்சு. சரி சரி. ஏங்க எதனா ஒரு அம்மிகள்லாம் இடித்து கூட உனக்கு எந்த வேலையும் கிடையாதா? எதுக்கு? கல் ஓடையத்துல மிஷின் வந்துச்சா? உங்க நாட்டுக்கு போற சொல்லிட்டாரு. டேய் என்ன ஒட்டா நீ தான் சொன்ன ஒட்டனே. ஒற்றையன் ஒற்றையனா? தூதுவன் தோ சொல்றேன். மகாராஜா நமது நாட்டை தேடி ஒரு தூதுவன் வந்திருக்கிறார். வர சொல்லுங்கள். ஏய் உன்னை வர விட சொல்லிக்கிறாங்க. எங்க ஓடி சீரியா? ஏறிக்காரில. டேய் வர சொன்னாரா? வர சொன்னாரு போடா. என்னடா வாழ்க வளமுடன். வணங்கி விட்டேன் ஐயா. வந்த நோக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு கொண்டு வந்துக்கிறாயா? உனக்கு என்றுதான் கொண்டு வந்திருக்கிறேன். தொய்பேட்டில் நான் கேட்டு கொண்டு வரும் இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். இங்க அவங்களுக்கு இதெல்லாம் கூட எடு பயலே. நான் நாட்டுல வந்துக்கிறேன். என்னப்பா கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இதோ நம்ம ஆனதுக்கு எப்படி போலான்னு பத்திரிக்கை. ஐயா 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 தோ வந்துட்டா. ஐயா தங்க படித்து சொல்லுங்க. படிச்சிடுறேன். தொண்டை சிக்கிக்கு போகுது. விக்ஸ் மாத்திரிக்கை சாப்பிடுங்க. தொண்டைக்கு சிகிச்சை போக்குங்க. நான் சொன்னது மாதிரி இவன் வேறு சொல்லிடுறேன். இவன் வேறு எனக்கு கூட்டு பார்த்தேன்னா நான் இந்த டக்குனு பாடுறா உன ஊரா போனேன். ஊரா போய் என்ன பண்ண போறேன்? அங்க போய் கக்கு சுரும் கவினும் போய் கரெக்டாக தான் தரேன் உன் வேலையை. லைட்டா கொஞ்சம் கிட்டவா. டேய் கூடணும் போறதானே லைட்டு கிட்ட வராது. அது ஒயர் ஏறனா கிட்ட வரும். இப்படி நீட்டு போ. இப்போ நான் தான் போகணுமா? சரி சரி. அது கூட நீ தான் கேட்பியா? யாரு நகலு மகாராஜா கேட்பாராங்க அப்படின்னு பார்த்தா இருக்குறியா? சரி சரி. ராஜஸ்ரீ தப்பில்ல. மண்டியில பிளாஸ்திரி தப்பில்ல. பொட்டிக்கார் 3வது பொண்டாட்டி கர்ப்பஸ்ரீ யாருப்பா? பொட்டிக்கார் 3வது பொண்டாட்டி படிச்சா கூத்தாடிங்க பொட்டியார் நான் பண்ணா 3வது பகல் எதனா பண்ணாலும் பண்ணிருப்பான் அவன். இருட்டு 3வது பொண்டாட்டி அவன் கூட ஐயா பொட்டியார் பொண்டாட்டி மாசமா வந்து லோடு வந்து சொல்லிக்கிறேன். ஐயா தங்கள் படித்து சொல்லுங்கள். படித்து சொல்லுங்கப்பா. இந்த வார்த்தை இப்ப சொல்ல பாரு. உங்களுக்கு நேரம் சரியில்லை. இப்ப நகலு மகாராஜா அனுப்புங்க. வேற பேர் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வார்த்தை வந்து முன்ன சொல்லிருந்தாருன்னா ஆமா தெளிவா படிச்சிருப்பேன். உங்க நாட்டு காவலர்கள் சொல்லி அவன் படிக்கலன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்னன்னு கொடுத்து அப்ப எவ்வளவு மரியாதை வந்து குடிக்கு படி. அவள்கிட்ட நான் கொடுக்கறது மரியாதை. ஐயா இதோ இல்ல அங்க இல்ல. இங்க இல்லன்னு எல்லாரும் தான் தெரியுது. இருக்கிறது வரைக்கும் படி. நீ நல்லா படித்தினானா கரெக்டா கூத்திலாத நீ டேய் தான். நான் எப்படி படிக்கிறேன் பாரு. ஆமா அது என்ன கத்து கொடுத்த வாஜர் எப்படி படிச்சிருப்பாரு பாரு. ஐயா ஐயா 2 பேரும் சரியான படிப்பு. நீங்க படிங்க. ஐயா எங்க வாஜாரே சரியான படிப்பு. ஆமாங்க. அவர் 4வது நீ 8வது. காவலன் ஐயா நீ அருமையாக படித்தாயானால் படித்தால் உனக்கு நல்ல வேலை வாங்கி தரம்பா. எங்க வாஜர் போய் வாங்கி கொடுத்துறாரு வேலை. இந்த வேலை நான் இதை விட சிறப்பான வேலை. ஏய் அவன் படிக்கல நான் படிச்சிட்டு இருக்கேங்க. உனக்கு கிடையாது. நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ இவனுக்கு இந்த தெரியும் அவருக்கு யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும். யாராருக்கு என்னென்ன வேலை ஒண்ணு எனக்கு தெரியாதா? அதான் நான் தெரியாத வாங்கி வந்து உன்னை ஏன் கேக்குறேன்? இல்ல அவசரம் கொண்டு கேக்குறேன். எனக்கு வேலை வேணாப்பா. அவருக்கே தெரியும். காவலன் குழந்தை பார்க்கறதுக்கு இல்ல. அருமையாக நீ படித்தாயானால் 45,000 ரூபாய் சம்பளம். எவ்வளவு? 45,000 ரூபாய் சம்பளம். வேலையை சேர்த்துருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஆமா வேற உனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. சுழுவான வேலை. சுழுவான வேலைப்பா. கப்பல் இருக்குது பாத்தீங்களா? கப்பல் தண்ணி போகுது. ஆமா நீ அதுலயே இருக்கணும். அப்படின்னா நான் கடப்பா கப்பல்லே தான் இருக்கணும். சரி சரி. அது எங்க நின்னு போது அங்க இருந்து தள்ளணும். அது தண்ணில நடுகல்ல பண்ணி போச்சுன்னா தள்ளணும்பா. இறங்கி கீழே இறங்கி தள்ளணும். தள்ளும் போது அந்த திமிங்கல கால் பிடிச்சிச்சுன்னா நீ சாக வேண்டியதா? பணம் நாங்க வாங்கிக்கிறோம். நீ போ. ஐயோ நம்ம வேணாம் அந்த வேலை. சொல்ற மகா
மகாராஜா ஓடியாரா இந்த எழுத்து மொத்தமே தமிழ் எழுத்தா இருக்குது. நான் முதல்ல இங்கிலீஷ் படிச்சுவேன். நான் இங்கிலீஷ் மீடியம். இந்த தமிழ்லாம் நமக்கு வராத வாயில. சரி, மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜா எழுதுவது என்னவென்றால் தர்மபுத்திர மகாராஜா அவர்களுக்கு உன் தம்பியா வழங்கக்கூடிய அர்ஜுனன் திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாகிவிட்டது. என்னுடைய மகளை பார்த்தது கிடையாது, கூட்டி சென்றது கிடையாது. ஆகையால் உன் தம்பிக்கு நீதிபதிகளை எடுத்து சொல்லி உடனடியாக மறுபடி எழுதியிருக்கிறார். இப்படிக்கு மேகராஜன் இது நானே படிச்சிருப்பேன். ஆனா என் தம்பி அப்போது மேக உலகம் சென்றார். எந்த நேரத்தில் சென்றார் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். தம்பி இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. என் தம்பி அழைத்து கட்டுவது விளக்கம் தெரியும். தம்பி எங்கிருந்து அர்ஜுனனை சென்று வாருங்கள், பிறகு என் கதையை துவக்க செய்ய